வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கல்வியாளர் கணேஷ் சுப்பிரமணியன் அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகம்ஸ் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி தர்றதுல பாரதிய ஜனதா கட்சி அரசு தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் சொல்றாரு. பாஜக தலைமையிலான ஆட்சி மத்தியில் ஏற்பட்டதிலிருந்து எல்லையில் பாகிஸ்தான் நடத்தக்கூடிய தாக்குதலில் இந்தியர்கள் பலியாவது அன்றாட நிகழ்வாகிவிட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு. கடந்த காலத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருக்கும்போது இதே மாதிரி எல்லையில் பாகிஸ்தானுடைய அத்துமீறல்கள் நடக்கும் போதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அரசின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை செயலற்று போயிருக்கிற அரசுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த அரசு வந்ததற்கு பிறகும் அதே தான் நிலை அப்படிங்கிற மாதிரி குலாம் நபி ஆசாத் சொல்றதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இதுக்கு நேரடியாக என்ன போருக்கா போக முடியும்? அந்த மாதிரி இல்லை. ஆனால் ஒரு அதே நிலைமை தானே அவங்க இருக்கும்போதும் இருந்திருக்கும். அதே இதுதான். ஆனால் இன்னைக்கு நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பதிலுக்கு அதே அளவு ஈக்குவலாக ஃபெரோஷியஸ் அட்டாக் வந்து நம்ம எல்லை பகுதியிலேருந்து நம்மளுடைய இராணுவம் வந்து பதிலடி கொடுத்தது அப்படின்னு தெரிய வருது. அப்போ அந்த மாதிரி ஸ்டெப் கூட யூபிஏ கவர்மெண்ட்டில் எடுக்காமல் இருந்தது. பேச்சுவார்த்தைக்கே கூப்பிட்டு இருந்தாங்க. அது தொடர்ந்து எல்லை மீறி கொண்டிருந்தது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நாம் இப்போ நீங்கள் வந்து எல்லை மீறி வந்தீங்க அப்படின்னா நாங்கள் பதிலடி கொடுப்போம், ஈக்குவலான ஒரு பதிலடி கொடுப்போங்கிற அளவில் ஒரு செயல் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இதை தாண்டி போருக்கு போகிறதோ இல்லை பெரிய அளவில் வீராவேச வசனங்கள் போடுறதோ இது டிப்ளமேட்டிக்காக தான் இதை சரி பண்ணணும். இந்த டிப்ளமேட்டிக்காக தான் சரிப்படுத்தணும். வீராவாசமான வசனங்கள் பேசி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா நேற்று பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. ஆனா குலாம் நபி ஆசாத் சொல்றது இன்னொன்னு என்ன சொல்றாரு, சீன அதிபர் இந்தியாவுக்கு வந்த போது எல்லையில் அந்த நாட்டு ராணுவம் ஊடுருவி இருந்தது. அப்போ பதிலடி எதுவும் கொடுக்காம, பதில் நடவடிக்கை எதுவும் எடுக்காம சீன அதிபருக்கு இங்கே நரேந்திர மோடி விருந்து வைத்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதையும் எப்படி பாக்குறீங்க? இது எல்லாமே பழைய குற்றச்சாட்டுகள் இடம் மாறி வர்ற மாதிரி தான் தெரியுது. அது புதிய முந்தைய பழைய கல் அப்படின்ற மாதிரி வந்து அதான் இதை பார்க்க முடியுது. அது இதில் நான் எப்படி பார்க்குறேன்னா, அரசு வந்து யாருக்கு தலைமையில் இருக்கக்கூடிய அரசு அப்படிங்கிறது வந்து தட் இஸ் இம்மெட்டீரியல். இப்போ இந்தியா அப்படின்னா இந்தியாவுக்கான பாகிஸ்தான் கொள்கை என்ன, சீன கொள்கை என்ன, வெளியுறவு கொள்கை என்ன அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய குறைபாடு. ஸோ யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போதும் அதே குறைபாடு தான் இருந்துச்சு. இப்போ என்டிஏ கவர்மெண்ட் வந்து பாஜக தலைமையிலான வரக்கூடிய என்டிஏ கவர்மெண்ட்லேயும் அதே குறைபாடு தான் இருக்குது. நம்ம அதை இப்போ நம்மகிட்ட வந்து 3 பெரிய பிரச்சனைகள். ஒன்று வந்து இலங்கை கூட இருக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே ஒரு இன்டர் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா வெளியுறவு கொள்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓட்டையை தான் அது காமிக்குது. ஸோ இது வந்து ஒரு அரசியல் ஆக்காமல் மிகச்சிறிய அத்துமீறலாக இருந்தாலும் மிக பலத்தை பதிலடி கொடுக்கணும் அப்படின்றது பொருளா கொள்கைன்னா? இல்லை, கொள்கை அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது எப்படி தடுக்கிறது அதை? இப்போ நீங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக தடுக்கலாம், இல்லை பதிலடி கொடுப்பதன் மூலமாக தரலாம். சில இடத்துல டஃப் ஸ்டாண்ட் எடுத்தாக வேண்டியிருக்கும், சில இடத்துல வந்து பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டியிருக்கும். கண்டிப்பாக போர் வந்து அதுக்கு ஒரு தீர்வாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் போர் அப்படிங்கிறது மிகப்பெரிய சீரழிவு உண்டாக்கும். ஸோ போர் அப்படிங்கிறது தீர்வு கிடையாது. ஸோ இதுக்கு என்ன செய்யணுங்கிறத காங்கிரஸ் பாஜக 2 பேருமே வந்து பொறுப்புணர்ந்து ஒரு யூனிஃபைடாக வந்து ஒரு பாலிசியை இவால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுமே தவிர ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சாட்டுவதோ அல்லது தேர்தல் களத்தில் வந்து இது ஒரு வாக்குறுதியாக வைப்பதோ வந்து ஒரு நல்ல அரசியலுக்கான ஆரோக்கிய அரசியலுக்கான விஷயம் கிடையாது. மக்கள் நலன் அரசியலுக்கான ஒரு போக்கு கிடையாது. எனக்கு என்னமோ இது நம்முடைய கொள்கை சார்ந்த விஷயம் மாத்திரம் இல்லை. நம்மளுடைய கொள்கை ஓகே இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் மாதிரியான ஒரு ரோப் கண்ட்ரி என்ன மாதிரி ஆக்ட் பண்ண போகிறாங்க, இல்லை சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, ஒரு எந்தவித கூச்சமும் இல்லாமல் ஒரு குளோபல் பிளாட்ஃபார்மில் ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரியாக நம்ம பாகிஸ்தானை பார்க்குறோம். அப்போ எந்தவித கிரெடிபிலிட்டியும் இல்லாத ஒரு ரோப் கண்ட்ரிகிட்ட நம்மளுடைய கொள்கை எந்த விதத்துலையும் பயன்படாது. அப்போ ஒரு சமயம் நம்ம பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கும், ஒரு சமயம் பேச்சுவார்த்தை கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இதை வந்து நம்ம கொண்டு போக வேண்டும். அப்படி நீங்க சொல்றது தான் வந்து பேச்சு நடத்தப்படும் ஒரு சமயத்திலையும் தாக்குதல் நடத்தப்படும் இன்னொரு சமயத்திலையும் சொல்றது வந்து கன்ஃபியூசிங் சிக்னல்ஸ், குழப்பமான அறிகுறிகளை கொடுக்குது. இல்ல அரசு வந்து மாற்றி மாற்றி தன்னுடைய நிலையை சொல்லுது, கொள்கை நிலையான கொள்கையாக இல்ல அப்படின்னு குலாம் நபி ஆசாத் இல்ல. காங்கிரஸ் கவர்மெண்ட்லயும் இதே குழப்பமான நிலை தான். ஒரு சமயம் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா நாங்க பதிலடி கொடுப்போம்னு கொடுக்கறது, இன்னொரு சமயம் பேச்சுவார்த்தை கிடைக்கிறது. எந்த சமயம் நம்ம பேச்சுவார்த்தையை நிறுத்தணும் இல்லையா? அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது இதே மாதிரி நிலையை தான் இருந்தது. அப்போ பிஜேபி வந்து அரசை குறை சொல்லாங்க. இப்போ பிஜேபி ஆட்சியில அதே நிலை தான் இருக்கு, காங்கிரஸ் குறை சொல்றாங்க. மைன்யூட் வித்தியாசங்கள் தான். இப்ப செப்பரேட்டிஸ்ட் குரூப்போட சேர்ந்து ஒரு நம்முடைய கண்ட்ரியோட அஃபீஷியல் பேச்சுவார்த்தைக்கு முன்னால அவங்க செப்பரேட்டிஸ்ட் குரூப்பை கூப்பிட்டு பேசுறாங்கங்கும் போது நம்முடைய கவர்மெண்ட் வந்து பேச்சுவார்த்தையை முற்றிலுமாக நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி அது ஒரு ஃபர்ம் ஸ்டாண்டை காமிச்சது, அரசினுடைய ஃபர்ம் ஸ்டாண்டை காமிச்சது. அந்த மாதிரி ஒரு செயல் வந்து யூபிஏ கவர்மெண்ட்டை நம்ம பார்க்கல. குலாம் நபி ஆசாத் அதுக்கும் வேற மாதிரி ஒரு பதில் சொல்றாரு. ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை சொல்றீங்க, இன்னொரு
இன்னொரு பக்கம் வேத் பிரதாப் பேதிக் மாதிரியான தீவிரவாத இயக்க தலைவர்களை போய் அவர் சந்திச்சுட்டு வராரு. இங்கேயும் இரட்டை நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி அதை இரட்டை நிலைன்னு பார்க்கலாம். அது வந்து கட்சியாக இருக்கும்போது அப்படியும் பார்க்கலாம். இன்னொரு கோணமும் இருக்குது. ஒரு நாட்டில் வெறுமனே அஃபிஷியலாக நாம் டிப்ளமேட்டிக் ஸ்டாண்டில் பேசுகிறதும் இல்லை பதிலடி கொடுக்குறதும் தாண்டி மூன்றாவது ஒரு டிப்ளமேட்டிக் இது ஒன்று இருக்குது. இன்னொரு கண்ட்ரிக்குள்ளே போய் அங்கே என்ன பிரச்சனை, அதில் நம்மளால் என்ன இது பண்ண மாதிரியான ஸ்டாண்ட்லாம் இருக்குது. அடுத்த நாட்டுக்கு போய் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நமக்கான ஒரு கொள்கை என்னங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். இப்போ அதில் வந்து தெளிவு இருக்கணும், அதில் ஒரு கன்சென்சஸ் இருக்கணும். அது ஆப்சண்டாக இருக்கிறது தான் வந்து பிரச்சனைக்குரிய விஷயங்கள். இப்போ சைனாவும் கூட நம்ம போல தான் இருந்தாங்க. டெங் சியாஓபிங் காலத்தில் 1989க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைனா ஒரு ஃபார்மேட்டிவ் பவராக வளர்ந்துருக்கு. அவங்களால எப்படி பண்ண முடிஞ்சது? அவங்க யாரும் வெளியிலேருந்து வெளிநாட்டு இந்தியா கொள்கையோ பாகிஸ்தான் கொள்கையோ அவங்க பார்க்கவே இல்லையே. நாம் இன்டர்னலாக வந்து ஒரு டிஃப்ரென்சஸ் காமிக்காமல் சாலிடாரிட்டி காமிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஃபாரின் பாலிசியும் வந்து பாகிஸ்தானை வச்சு இந்தியாவுக்குள்ள அரசியல் பண்ணக்கூடாது. பாகிஸ்தான் கிட்ட இந்தியர்கள் அனைவரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக உலக அரசியல் பண்ணணும். அந்த இடத்துல தான் மிஸ்டேக் நடக்குதுன்னு நான் பார்க்குறேன்.